வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்கக்கூடிய வராகி அம்மன் பற்றியும், அம்மனை வழிபாட்டால் ஏற்படும் பலன்கள் பற்றியும், எந்த முறையில் அம்மனை வழிபடலாம் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த ஒரு பகுதியும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். பன்றியின் முகமும் பெண்ணின் உடல் கொண்ட வராகி தேவியை யாரெல்லாம் வழிபடலாம்? வராகி அம்மனை சைவம், பிராமணம், வைணவம், சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்கள் வழிபாடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் தான் வராகி அம்மன். வராகியை வழிபட்டால் நீங்கள் பிறருக்கு கடனாக கொடுத்த பணம் இனி திரும்பவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட அந்த நிலைமையை மாறும் என்பது பலரும் அனுபவித்து ஒரு உண்மை. வராகி தேவி சப்த கன்னிகளில் ஒருவர் ஆவார். இவர் விஷ்ணுவின் பன்றி அவதாரத்தின் உருவெடுத்தப்பட்ட பெண் ஆற்றலாகும். இவர் தெய்வீக குணம், விலங்கின் ஆற்றலும் கொண்டவராக விளங்குகிறவள். மூர்க்க குணம் உடையவளாகவும் இருப்பவள். இவரை உக்ர தெய்வமாக வழிபடுகின்றனர். இதனால் இவரை மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்று சொல்லுவதும் உண்டு. பன்றியின் முகம், பெண்ணின் உடல் கொண்ட வராகியை தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்களை நீக்குகிறாள். வராகிக்கு காசி மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டுமே தனி சன்னதிகள் உண்டு. வராகி பராசக்தியின் போர் தளபதியாக இருப்பதால் இவரை வழிபடுவர்களுக்கு உலகெங்கிலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பது ஐதீகம். இவர் ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தேவியாக விளங்குகிறாள். மேலும் கோவில் விழாக்கள் மற்றும் உற்சவங்கள் நடந்த விநாயகருக்கு தன் முதல் பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும்தான் வராகிக்கு முதல் பூஜை நடத்தப்படும். இது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வேளைக்கு பிறகு வராகியை வழிபடுவது சிறந்தது. வராகிக்கு இரவு பூஜை பன்மடங்கு பலன்களை அளிக்கும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பும் அவள் அழைக்கப்படுகிறாள். தேவிக்கு தீபத்தை வடக்கு நோக்கி ஏற்றி மனம் வீசும் தூபியை எரிக்க வேண்டும். வேக வைத்த உருளைக்கிழங்கு, உளுத்தம்பருப்பு, மாதுளை பழம், புளி சாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவை வராகி தேவிக்கு உகந்த பிரசாதமாகும். வராகி மந்திரங்களை 3, 21 அல்லது 108 முறை உச்சரிக்கவும். மந்திரத்தை எண்ணி வைக்க ஜபமாலையை பயன்படுத்தலாம். பூஜை முடிந்ததும் தீப ஆராதனை செய்யவும். 48 நாட்கள் வராகியை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. இவ்வாறு செய்வதன் மூலம் தேவியின் ஆசிர்வாதம் உங்களின் மீது ஒளியும் மற்றும் உங்களது ஆசைகளும் நிறைவேறும். கிருத்திகை, பூரணம், மூலம், ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும். அதுபோல மகரம், கும்பம் ராசிக்காரர்களும் வழிபடலாம். அவ்வாறு வழிபட்டால் அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏதும் வராது. மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் மற்றும் சனி திசை நடப்பவர்களும் வராகி அம்மனை வழிபடலாம். நீங்கள் சனியின் தொல்லையை அனுபவிப்பவர்களாக இருந்தால் செவ்வாய் மற்றும் வெள்ளி, சனிக்கிழமைகளின் தீபம் ஏற்றி வராகியை வழிபடலாம். அவ்வாறு செய்தால் சனியால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். இது தவிர பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். பக்தர்களை சத்ருக்கள் சோதிக்கும் போது கோபத்தால் அரக்கனை கொல்ல உக்ர நிலையை அடைகிறாள். ஆதி பராசக்தி வடிவங்களின் மிக உயர்ந்த வடிவம்தான் வராகி தேவி ஆவாள். தேவியை தூரத்தை எழுதி வெற்றி கொடுக்கும் வடிவமாக இந்த வராகி திகழ்கிறாள். 7 லோகங்களையும் காக்கும் கடவுள் படைத்தளபதி. தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சிறிதளவும் தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வராகி அம்மன் ஆவாள். பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்கள் மீது யாராவது பில்லி, சூனியம் அல்லது மாந்திரிகம் செய்தால் அதனை வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்களை உருவாக்குபவள். வராகி எதையும் அடக்க வல்லவள். சப்த கன்னிகளின் மிகவும் வித்தியாசமானவள். மிருக பலமும் தெய்வ சக்தியும் உடையவள். பக்தர்களின் துன்பங்களை தாங்கி அவர்களை காப்பவள். பிரளயத்திலிருந்து உலகை மீட்டவளாக செல்லப்படுகின்றவள். வராகி அம்மன் ஸ்ரீ புவனேஸ்வரியின் படைத்தளபதி ஆவாள். தன் எதிரிகளை பொடியாக்கும் பைரவியும் வராகி ஆவாள். பூஜை அறையில் வராகி தேவியை வழிபடும் போது பூஜை அறையின் வராகி அம்மனின் திருவுருவப் படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு 8 மணி முதல் 10 மணிக்குள் வராகி அம்மனை வணங்கி வரலாம். இரவு நேரத்தின் பூஜை செய்ய முடியாதவர்கள்
அதிகாலையின் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம். வராகி அம்மன் வழிபாட்டை புதியதாக தொடங்கும் பக்தர்கள் வராகி அன்னை பிறந்த திதியான வளர்பிறை பஞ்சமி அன்று வழிபாட்டினை தொடங்கினால் மிகச் சிறப்பாக அமையும். வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து 28 அல்லது 108 முறை வராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் சொல்லது வராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறி அன்னையை மனதார வேண்டி ஜபிக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிப்பாள். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 4 முதல் 5 நாட்கள் இடைவெளி விட்டு பிற நாட்களிலிருந்து வழிபாடினை தொடரலாம். வராகி அம்மனின் அருள் பெற நாம் பின்பற்ற வேண்டிய சில பல விதிமுறைகள் இருக்குது. வராகி அன்னை தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் வசப்படுபவள். தன் பக்தர்களை எந்த நொடியிலும் காத்தருளும் மனோபாவம் கொண்டவள். இப்படி தன் பக்தர்களையே எந்நேரமும் காத்து அருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் தேவை. இடம் என்பது மாட மாளிகையோ அலங்கார தோரணையோ தேவையில்லை. அவள் தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன் பக்தர்களின் மனதை மட்டும்தான். அதுவே போதும். வராகி தேவி வந்து அமர்ந்து அருள் புரிவாள். வராகியை வழிபட நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது. அது உங்கள் வலிமையை குறைக்கும். வராகியிடம் எனக்கு இது வேண்டும் தாயே கொடு என்று கேட்கலாம். ஆனால் வேறொருவரை கெடு என்று தேவிடம் வேண்டக்கூடாது. ஏனெனில் கன்னிமை போல் காக்கும் அன்னைக்கு நம் சத்ருபதி தெரியாமலே போய்விடும். நமக்கு தீங்கு செய்பவர்களை வராகி பார்த்து கொள்வார். வராகியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற கர்வமும் அதனால் மற்றவர்களிடம் தன்னை பற்றி பெருமித பேச்சும் இருக்கவே கூடாது. வராகி நமக்கு முன்கூட்டியே நடக்கப் போகும் நிகழ்வுகளை என்ன வடிவமாக சொல்லி நம்மை உச்சரிப்பவள். அதனை உள்வாங்கும் மன தூய்மை நமக்கு என்றும் வேண்டும். மற்றவர்களுக்காக உங்கள் பிரார்த்தனையை அன்னையிடம் அமைத்தால் அது மிக பெரிய வலிமை. அன்னை உடனடியாக நம் ஆசையை நிறைவேற்றுவாள். வராகி அருளை பெற முக்கிய விதி புறம் பேசுதல் கூடாது. மற்றவர் படும் துயரத்தை கண்டு நம் மனதில் குளிர்காயக்கூடாது. நம் மனதில் பொய் வஞ்சம் இதெல்லாம் இருக்காமல் இருப்பது நல்லது. ஏனெனில் வராகி அதில் உடனே அமர்ந்து அருள் புரிவாள். நெறி என்னும் முக்கிய விதியை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் பிரியம் கொண்டு அன்போடு அருளாட்சி செய்பவள் தான் இந்த வராகி அன்னை. இன்றைக்கும் ஒவ்வொருவர் பின்னங்கள் பார்த்து வருபவள் தான் இவள். நம்மை எளிதில் நல்வாழ்வும் அதர்மம் எனில் தண்டனை வாழ்வும் வழங்குபவள் வராகி அம்மன். வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் எப்போதெல்லாம் துன்பம் அல்லது நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத சூழ்நிலைகள் பட்டாலும் இந்த வராகி வழிபாட்டை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல தேவி உதவுபவாள். வராகியை வழிபடுவர்களுக்கு உலகிலும் எதிரிகள் இல்லை. வராகியை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். எல்லாமே வெற்றியை தரும். அனைத்து எதிரிகளுக்கும் மறைந்துவிடும். காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். வராகியை வழிபடுபவர்களை தீய சக்திகள் தொடாது. வராகியை சரணடைவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுபட முடியும். வராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் துவம்சம் செய்து தீய சக்திகளை அடித்து விரட்டுபவள். காரியம் அனைத்திலும் துணையாயிருப்பவள். செயலில் பலமும் பலனும் தந்தருபவள் தான் வராகி அம்மன். கிழமை என்று வராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் மாங்கல்ய பாக்கியமும் உங்கள் வியாபாரத்தின் லாபமும் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். திங்கட்கிழமை என்று விரதம் இருந்து வந்தால் நன்னாளின் விரதம் இருந்தால் மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் வீடு நிலம் வழக்கு போன்ற சிக்கல்களிலிருந்து வெளிப்பட முடியும். புதன்கிழமைகளில் விரதம் இருப்பவர்களுக்கு கடன் சிக்கல்களை நீக்கி விடிவாள் இந்த வராகி. வியாழக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் கல்வியில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் போன்றவைகள் கிடைக்கும். கையில் எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி பெற வராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் என கூறப்படுகிறது. வராகி அம்மனுக்கு விரதம் இருக்க நினைப்பவர்கள் வராகி தேவியை வணங்கி விரதத்தை ஆரம்பிக்கலாம். விரத நாட்களின் கேசரி சர்க்கரை பொங்கல் தேங்காய் பூரணம் போன்றவற்றின் ஏதேனும் ஒன்றின் வராகி தேவிக்கு நெய்வேத்தியமாக செய்யலாம். மேலும் வெள்ளரிக்காய் சக்கரவள்ளிக்கிழங்கு போன்றவற்றையும் நெய்வேத்தியமாக செய்து வழிபடலாம். வராகி அம்மனுக்கு உகந்த நிறம் பச்சை நிறம் என்பதால் விரதம் இருக்கும் நாட்களில் பச்சை நிற விரிப்பின் மீது அமர்ந்து இலுப்பை எண்ணெயை தீபமாக ஏற்றி வழிபடலாம். வராகி அம்மனுக்கு
தீபம் ஏற்றும் பொழுது கிழக்கு நோக்கி ஏற்றினால் வடக்கு பக்கம் அமர வேண்டும். வளர்பிறை பஞ்சமி திதி திருநாளன்று வராகி அம்மனுக்கு விரதமிருந்து வழிபாட்டு வந்தால் தீய சக்திகளிலிருந்து விலகி நன்மைகள் ஏற்படும். ஒருவருக்கு திடீரென வியாபாரத்தின் கஷ்டம் ஏற்பட்டாலோ பணிபுரியும் இடத்தின் பிரச்சனை எழுந்தாலோ அவருக்கு கந்திஷ்டி உள்ளது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். கந்திஷ்டி காரணமாக ஒரு நபரின் வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகள் எழத் தொடங்கும். அத்தகைய கந்திஷ்டியிலிருந்து விடுபட கருங்காலி மாலையை பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையை வாங்க விரும்புவீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you, viewers.